ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய பேராதரவால் இந்த மூலிகை வளத்தை பற்றி நம்ம தொடர்ந்து சொல்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக தான் நாங்கள் கருதுகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மலை மூலிகைகளை பற்றியும், அந்த மூலிகைகள் நமக்கு எந்த வகையில் உதவிகரமாக இருந்து நம்முடைய நோய்களை தீர்க்கிறது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். பொதுவாக இன்றைய இளம் வட்டாரங்கள், ஒரு 15 வயசுக்கு மேற்பட்ட சிறார்கள் 30-35 வயசு வரையிலும் தன்னுடைய தேக ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுறது எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய ஒரே குறிக்கோள், எனக்கு உடல் மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்றதுல தொடங்கி ஃப்ரண்ட் பாடி கட்ஸு, இந்த பைசப்ஸு, இந்த ஷோல்டரு, சிக்ஸ் பேக்னு சொல்லக்கூடிய வயிறு பகுதிகள், இதெல்லாம் எனக்கு நல்லா வேணும். அவை முரட்டுத்தனமாக இருக்க வேண்டும். காலுடைய கண்டசதை, பாதம், இந்த துடைப்பகுதியெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கணும்னு விரும்பாத இளைஞர்கள் யாரும் கிடையாது. அதே போல் இளம் பெண்கள் மத்தியிலையும் உடம்பு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கணும், தேவையற்ற கொழுப்புகள், அந்த சதைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது நம்ம பார்த்துன்னு இருக்கோம். அதற்காக அந்த சதையை குறைக்கிறதுக்காக ஜிம் அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி கூடங்கள் இருக்கிறத பார்க்குறோம். வெயிட் லிஃப்டிங் சென்டர்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. அவைகளால் பலன் கிடைக்கிறதா எனும் பொழுது சொற்ப பலன்களே கிடைக்கின்றன அப்படின்றது தான் முடிவாக இருக்குது. கடின உழைப்பு உழைச்சா கூட எனக்கு முழு பலன் கிடைக்கல அப்படின்ற ஏக்கம் வட்டாரத்தில் நிறைய இருக்கிறதா பார்க்குறோம். அதை எப்படி நிவர்த்தி செய்யறதுன்னு சொல்லும் பொழுது, சில வகையான பழம் நமக்கு கிடைக்கல, அந்த பழத்துடைய மகிமை நமக்கு புரியல, குறைஞ்சி போச்சு. அந்த பழ வகைகள்லாம் மார்க்கெட்டுக்கு வர்றது குறைஞ்சி போச்சு. இன்றைய காலங்களில் ஒரு தக்காளி எடுத்தீங்கன்னாலோ, ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்தாலோ, அல்லது ஒரு கத்திரிக்காய் எடுத்தாலோ, பீட்டி கத்திரிக்காய், இந்த மாதிரி பீட்டி தக்காளி மாதிரிலாம் கொண்டு வராங்க பல பேரை வச்சு. இந்த தக்காளி அல்லது கத்திரிக்காய் போன்றவர்களுடைய உருவாக்கங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, அதனுடைய ஜெனட்டிக்கை, அதாவது மரபு கூட்டுறவை மாற்றி கெட்டு போகாத இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் ஒரு சொத்தை பிடிக்காத கத்திரிக்காய் இருந்ததுன்னா அது கத்திரிக்காயே கிடையாது. சொத்தை பிடிச்சாதான் அது கத்திரிக்காய். ஒரு புழு பூச்சி கூட அந்த கத்திரிக்காயை சாப்பிட விரும்பவில்லைன்னா மனுஷன் அதை சாப்பிட்டு எப்படி நோயை தீர்த்துக்குவான்? ஒரு கத்திரிக்காய் என்பது ஆரோக்கிய உணவில் முதலிடம் வகிக்கக்கூடியது. அதுவே அளவிற்கு அதிகமாகுமானால் நமக்கு உடம்புல கரப்பான் என்று ஒரு நோயையும் தோற்றுவிக்கக்கூடியது. அப்போ அந்த கத்திரிக்காவை தேவையான காலங்களில் கண்டிப்பாக எடுத்துக்கிறது நல்லது. அளவுக்கு மீறி அதை எடுக்கிறது நல்லதில்லை. அந்த கத்திரிக்காயில் தவளை இருக்குது இல்லையா, பச்சை தவளை, அந்த தவளையுடைய மரபு கூட்டுறவை பிடிச்சி அந்த கத்திரிக்காயோட சேர்க்குறாங்க. சேர்த்து ஒரு காயை உற்பத்தி பண்ணும் பொழுது அது பீட்டி கத்திரிக்காய்
அப்படின்னு வருது. அதே மாதிரி இந்த தக்காளி எடுத்தாலும் அப்படி தான். எலுமிச்சம்பழம், சீட்லெஸ் எலுமிச்சம்பழம், அதாவது விதை இல்லாதது. இப்படி பெரிய பெரிய எலுமிச்சம்பழத்தெல்லாம் உருவாக்குறாங்க. இன்றைய விஞ்ஞானம் உணவு சுழற்சியை மட்டும் முன்னிறுத்தி, அதாவது பசி என்கிற ஒரு கொடிய அரக்கனிடமிருந்து நம்மை தப்புவிப்பதற்காகவே அப்படின்ற நிலை வந்ததுன்னா, அந்த பசி என்கிற கொடிய அரக்கனை ஒழிப்பதற்காக உணவு முறைகளில் புதுமை புகுத்தப்படுமானால் அதுவே ஒரு பெரும் நோயாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அத்தகைய நோயிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு வழி தெரியல. ஏன்னா ஜனம் நிறைய ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் இருந்த 100 கோடி மக்கள் இன்றைக்கி 650 கோடி 700 கோடி வரலும் போயிருக்கு. எல்லாருடைய பசி தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு அவசியமும் வந்திருக்கு. அதனால் பூச்சி அடிக்காத இருக்கணும்னு இதெல்லாம் பண்ணுறாங்க. உண்மையான நிலவரம் என்னன்னா, உலகத்திற்கே இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இல்லை 500 வருஷம் ஆனாலும் படி அளக்கக்கூடிய மகா வல்லமை உடையது இந்திய தேசம்ன்றது யாருக்கும் புரியலை. நவீன விஞ்ஞானம்ன்றதை உள்ள புகுத்தாத, இயற்கை வளம்ன்றத அழிக்காததை பாதுகாத்தோம்னாலே போதுமானது. நம்ம உலகத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துடலாம். ஆனால் அதை அழித்தொழிக்கும் முயற்சியாக நவீன விஞ்ஞானம் என்கிற போர்வையில் நாம் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது. அந்த கொல்லப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல இளவட்டாரங்கள் தன்னுடைய உடல் பலத்தை அதிகரித்து கொள்வதற்காக பல வகையான உணவு முறைகளை எடுக்கிறாங்க. இதை வெளிப்படையாகவே அதாவது டாக்டருங்க மறுக்கிறாங்க. சில வகையான பவுடர்ஸ் ஜிம்முக்கு போனால் அவங்க கொடுப்பாங்க. அந்த ஜிம்மில் இருக்க என்ன பண்ணால் ஃபிட்னஸ்க்காக கொஞ்சம் பவுடரை கலந்து இதை ஒரு கிளாஸ் குடிச்சிங்க, டயட் கண்ட்ரோல் ஆகிடும், பாடியில் 6 பேக் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில வகையான ஸ்டீராய்டு வச்ச இன்ஜெக்ஷன் ஊக்க மருந்து கொடுக்குறாங்க. எல்லாம் பாடியை அந்த நேரத்துக்கு ஒன்றா ஒரு நல்ல கட்டுமஸ்தாக காட்டுமே தவிர, காலப்போக்கில் இந்த பின்பக்கம் அதாவது புட்டம்னு சொல்லக்கூடிய இந்த இடுப்புக்கு கீழ்ப்பக்கம் பெருத்துரும். ஆண்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு உறுப்புகள் சிறுத்துரும், அலித்தன்மை உண்டாக ஆரம்பிக்கும். இன்றளவில் பல பேர் இந்த மாதிரி நிலையில் அடிபட்டு தன்னுடைய ஆற்றலை இழந்து திருநங்கைகளாக இருக்காங்கன்றது தான் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. யாரையும் நம்ம வேதனைப்படுத்துறதுக்காக சொல்லலை. இந்த மனித இனம் மாசடைந்து விடக்கூடாதுன்றதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறோம். இந்த மருத்துவ குறிப்புகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு அடிப்படை காரணமே அதுதான். சரி, இப்போது வேறு வழி இல்லையே, இதெல்லாம் எப்படி நாங்கள் தீர்த்துக்கிறது, அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னா, அழிந்து வரும் இனங்களை ஆங்காங்கு வேலி ஓரங்களில் நட்டு வைத்தாலே நம்முடைய இந்த பிரச்சனைகள் தீர்ந்துருன்றது நமக்கு புரியல. நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணியை கையை கழுவுங்க, செடியும் இல்லை, அந்த தண்ணி அதுக்கு போதும். வாய் கொப்பளிச்சு துப்புற தண்ணி போதும். நீங்கள் கழிக்கக்கூடிய சிறுநீர் கூட அந்த மரம் தன்னுடைய தேவைகளை அது மூலமாக பூர்த்தி செய்து உங்களுக்கு பலனை கொடுக்கும் என்பதை நாம் உணர்வதில்லை. ஒரு சிறுநீர் கூட அதை அருவருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி அப்படின்ற இடத்துல நம்ம இதை பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வளரக்கூடிய நமது உடம்பில் இருக்கக்கூடிய நார் சத்து, மாவு சத்து போன்றவைகளை அதிகரிக்க செய்யக்கூடிய வல்லமை உடைய ஒரு பழத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பழத்துடைய தனித்தன்மை என்னன்னா, மலைக்காடுகளில் விளையக்கூடியது, இது நாட்டிலையும் விளையுது, மாசுபட்ட இடத்துலையும் இந்த பழம் விளையும். இந்த பழத்தை நம்ம அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தோம்னு சொன்னாலே நமக்கு தேவையான நார் சத்து, மாவு சத்து, புரத சத்துக்கள் இதில் நமக்கு கிடச்சிரும். அப்போ நீங்கள் உங்களுடைய உடல் நல்லா பலமாக இருக்கும்,
நரம்பு மண்டலங்கள் உறுதியாக செயல்படும், தெளிந்த பார்வை, நிதானமான செயல் போன்றவைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட மூலிகைகளில் பார்த்திங்கன்னா இந்த நாவற்பழம் அப்படின்னு இதுக்கு பேர். நாகப்பழம் வேறு, நாவற்பழம் வேறு. இந்த பழத்துக்கு நாவற்பழம்னு பேர். இது ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வகையாக இருக்குது. நம்ம கையில் வந்து இந்த சைஸ் தான் கிடச்சிருக்கு. ஆனால் இது இதை விட பெருசாக வளரும். இவ்வளோ பெரிய சைஸ் வரலாம் வளரக்கூடியது. நல்ல விளாம்பழம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இவ்வளோ சைஸ் வரலாம் வளரக்கூடியது. இது மாதிரி 3 மடங்கு பெருசாக இருக்கக்கூடியது இந்த நாவற்பழம். பார்த்துக்குங்க. இந்த நாவற்பழம் வந்து மலை மூலிகைகளில் மிக விசேஷமாக இருக்குது. கொல்லிமலை பகுதிகளில், பச்சை மலை, கொல்லிமலை போன்ற பகுதிகளில் அதிகமாக இந்த பழம் கிடைக்கிது. ஆனால் இந்த பழத்துடைய மகிமையை நாம் உணருவதில்லை என்பது தான் வருத்தத்திற்கு உரிய செய்தி. ஏன்னா இது ஏதோ ஒரு விஷம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இது விஷம் இல்லை, அருமருந்து. நாவப்பழத்தை நம்ம எப்படி பிடிச்சிக்கிறதுன்னு பார்த்தா, இதை என்னங்க நீங்கள் ஒரு மாதிரி பச்சை கலர்லையோ இல்லை ஒரு மஞ்சளும் சேர்ந்த ஒரு பழத்தை நாகப்பழம்னு சொல்கிறீங்க, இது எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு கேட்டால், நாவற்பழத்துக்கும் நாகப்பழத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த நாகப்பழத்தை பற்றி இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், பாருங்கள். இந்த நாவப்பழம் பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்கக்கூடியது, நல்லா பெருத்து. இதை உடைச்சோன்னு வச்சிங்க, இதை பாருங்கள், கொஞ்சம் தோல் வந்து கரடாக இருக்குது. இது தோல். நாவற்பழம் வந்து நீங்கள் சின்ன சைஸில் ஒரு கருப்பாக பார்த்துருப்பீங்க. அது உள்ளே இருக்கக்கூடிய சாறு சிகப்பாக இருக்கும், தொண்டையை கட்டும். அது நாவற்பழம். இது நாகப்பழம். இது மலையில் விளையக்கூடியது. இதனுடைய தோல் வந்து உறுதியாக இருக்கும், அழுகிற தன்மை இதுக்கு கிடையாது. இதை பார்த்திங்கன்னா ரொம்ப உறுதியாக இருக்கும், உடைக்க கூட முடியல. பாருங்கள், இவ்வளோ உறுதியான இந்த பழத்தை நல்லா பொழந்தோம்னா வச்சு கத்தியில் கட் பண்ணி எடுக்கலாம், அதை அப்படி பொழக்கலாம். இதை பொழந்தாச்சு. அழுத்தம், அவ்வளோ அழுத்தம். இதை பாருங்கள், இந்த பழத்தில் மகுடம்பழம் போல் உள்ளே இருக்கக்கூடியது சதப்பகுதி. இந்த சதப்பகுதி வந்து துவர்ப்பு சுவை உடையது. சற்றே மிகவும் உண்ணத்தகுந்த மூலிகை. துவர்ப்பு சுவை உடையது. மாவு சத்து, புரத சத்து போன்றவை அதிகம் உடையது. பாருங்கள், கையில் பார்த்தா இந்த மாதிரி எப்படி மாவாக இருக்குது பாருங்கள், அரிசி மாவு மாதிரி. இதை தேனில் தொட்டு அதில் இந்த தோலை எடுத்துகிட்டு இந்த சதைகளை தேனில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையானது. சற்று துவர்ப்பு சுவையும் உடையது. இந்த பழம் நல்லா பழுத்தா இப்படி உடையாது. இது முக்கா பழமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய விதைகளை பாருங்கள். இதோ இதுதான் விதை, ஒரே விதை தான். இந்த சதையோடு கூடிய இந்த பழத்தில் இருக்கிற ஒரு விதை. இந்த விதைகளை நம்ம தாராளமாக வேலி ஓரங்களில் இட்டு வளர்க்கலாம். இந்த விதையை ஒரு ப்ரௌன் கலர். இந்த பழத்தை என்னத்துக்கு வளர்க்கணும், சாப்பிட்ணுன்னா, இது தொண்டையை பிடிக்கக்கூடியது. முதலே சொல்லியிருக்கேன். மாவு சத்து உடைய பொருள், புரத சத்து உடைய பொருள், உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சிரை நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது. மலைக்காடுகளில் பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருந்தாலும் உறுதியாக இருப்பாங்க. இந்த பழத்தை அதிகமாக சாப்பிடும்போது மூச்சு இறைப்பு இருக்காது. நமக்கு இந்த தேன் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா தொண்டையை பிடிக்காது. அதே மாதிரி எவ்வளவு உயரத்தில் ஏறினாலும் நமக்கு டயர்ட்னஸ் வராது. அதாவது ஆயாசம்னு சொல்லுவாங்களே, அது வராது. எவ்வளவு வெயிட்டை தூக்கி நடந்தாலும் நமக்கு உடலுக்கு தேவையான பலம் என்பது கிடைக்கக்கூடியது. முட்டி பகுதிகளை நல்லா பலப்படுத்தக்கூடியது. இது மலைக்காட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தானா, பாடி பில்டிங் பண்ணுறவங்க, வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்க,
ஸ்போர்ட்ஸ்மேன், இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் இது இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த பழம். இந்த பழத்தை வந்து இது அழிந்து வரக்கூடிய இனங்களில் ஒன்றா இருக்குது. இந்த பழத்தை நம்ம யூஸ் பண்ணோம்னா அருமையான உடல் அமைப்புகளை பெறலாம். இன்றைக்கி 6 பேக் தேடாத யாருமே கிடையாது. அதுக்கு தேவையான அந்த எனர்ஜியை கொடுக்கும், உள் உறுப்புகளை பலப்படுத்தும், சுவாச நோய் வராது தடுக்கும், சுவாச நோய் வந்தாலும் அது விலகும், தெளிந்த சிந்தனையை உண்டாக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உடல் எங்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த இடம் தெளிந்தவனுடைய இடம். அந்த தெளிவை கொடுக்கக்கூடியதில் இந்த நாவப்பழம் மிகவும் முக்கிய இடம் வகிக்கிறது. இந்த பழத்தை எல்லாரும் முடிஞ்சவங்கெல்லாம் இதனுடைய விதைகளை வேலி ஓரங்களில் நடலாம். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சிந்திக்க வேண்டாம். ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா இந்த விதைகளை செடியாக வளர்த்தே உங்களுக்கு கொடுப்பாங்க. வருங்கால சந்ததியினர் வாழ்வாங்கு வாழ்வதற்கு இந்த மூலிகைகளை காடுகளில் தேடி நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இது அழிந்து வரக்கூடிய இனத்தை அடுத்து வரும் காலத்தில் பலப்படுத்தி நமது தேச மக்கள் மனிதர்கள் மிக உன்னத நிலையை அடையணுன்றதுக்காக இந்த நாவப்பழத்தை நீங்கள் குறிப்பு கொடுக்குறோம். நாகர்பழம் வேறு, நாவப்பழம் வேறு. இது நாவப்பழம்னு சொல்கிறோம். நாகர்பழன்றது சிகப்பாக இருக்கிறது. அதில் மனித இனம் பயன்படுத்துறதுக்கு உகந்தது நரி நாவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சின்னதாக இருக்கும். அந்த சின்னதாக இருக்கக்கூடிய நாவற்பழம் மட்டும்தான் உங்களுக்கு சர்க்கரை நோயிலிருந்து வரவிடாத காப்பாற்றும். நீங்கள் 1/2 கிலோ பழம் சாப்பிட்டாலும் தொண்டையை பிடிக்காது. அந்த தொண்டையில் கரகரப்பு ஏற்படாது. அப்படி கரகரப்பு ஏற்படும் பயப்படுறவங்க கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூளை சேர்த்து நாக்கில் நக்குனீங்கனாலே அந்த கரகரப்பு தொண்டை போயிடும். நேற்று ஏறக்குறைய ஒரு 1 கிலோ பழத்துக்கு சாப்பிட்ருக்கோம் நானும் நடராஜும். சின்ன நரிநாவல் அதுதான் நல்ல மருந்து. மற்ற வரக்கூடிய ஹைப்ரிட்லாம் தேவையில்லாதது. அதே மாதிரி நட்சத்திர மரங்கள்லேயும் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது அந்த நரிநாவல் என்கிற பழம். அதே போல் வெண்ணாவலும் அந்த மருத்துவ குணம் உடையது. இது நாகப்பழம். இது மலை மூலிகையில் நல்ல பெருசாக வளரும்னு சொல்லியிருக்கேன். இந்த மூலிகைகளெல்லாம் உபயோகப்படுத்தி உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கலாம். தோல் மினுமினுப்பு, இந்த அரிப்பு நோய்கள் விலகும், உடல் பலமாக இருக்கும், இந்த உடம்புல இருக்க சிறை நரம்புகளெல்லாம் பலமாகும், இந்த மாதிரி நரம்பு நாடி ஓட்டங்களெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலை மூலிகையில் நம்ம அடைய வேண்டிய நற்பலனை நான் எடுத்து சொல்கிறோம். இந்த விதைகளை பயன்படுத்தி எல்லோரும் வாழ்வாங்கு வாழ நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி மூலிகைகளை அறிமுகம் பண்ணுறோம். ஆக இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட விஷயங்களை மக்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம். உடற்செல்வம் இல்லையேல் உயிர் செல்வம் தடுமாறும், நினைவு தன்னிலை இழக்கும், நோய்வாயில் ஒரு மனிதன் படுப்பானானால் அவனுடைய வாழ்க்கை என்பது சூன்யத்தை கொண்டு போய் அடைய வைக்கும். நமக்கு வம்சங்கள் இருக்குது, வாரிசுகள் இருக்குது, அவை நல்ல விஷயத்தை அடையணுன்றது நம்முடைய நோக்கமாகவும் இருக்குது. ஒருவன் எவ்வளவு செல்வத்தை ஈட்டினாலும் மக்கட்செல்வம் பலமடைய வேண்டும் என்பதில் மிக மிக குறியாக இருப்பான். குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அந்த படிப்புக்கு தேவையான அனைத்து மூலங்களும் இதில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் சத்து உடலை நல்ல பலமாக வைக்கக்கூடியது. அதே மாதிரி இதில் இருக்க நார் சத்து நரம்பு மண்டலங்களை பலமடைய வைக்கக்கூடியது. மாவு சத்து சிறுமூளை பெருமூளை இயக்கத்தை பலமாக இயக்கக்கூடியது. உள் உறுப்புகள் என்பவை நம்முடைய அந்த புரத சத்தால் இயங்கக்கூடியது. இப்போ ஹார்ட்டு, நமக்கு இருக்கக்கூடிய சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல், கல்லீரல், மண்ணீரல்,
நுரையீரல், விந்துப்பை, நரம்பு மண்டல தொகுப்பு, இப்படி பல பல சுவாசப்பை, பித்தப்பை, சித்தப்பை என்று சொல்லக்கூடிய எல்லா பொருளுமே மாவு சத்தால், அது புரத சத்தால் இயங்கக்கூடியது. அந்த புரத சத்துக்கு தேவையான மாவு சத்தை அளிக்கும் பொழுது இந்த தேகமானது நல்ல பலமடையும். அத்தகைய பலத்தை அடையும் பொழுது நம்முடைய எண்ண தெளிவு துணிவாக மாறும். எண்ணம் தெளிவானால் எல்லாம் தெளிவாகும்ன்றதையும் இங்கே வலியுறுத்துகிறோம். அந்த எண்ணத்தின் துணிவு உங்களுக்கு அனைத்தையும் சாதித்து கொடுக்கும் என்று கூறிக்கொள்கிறோம். அந்த சாதனைகளே உங்களுடைய குழந்தைகளை ஒரு வல்லரசாக மாற்றும், அதாவது அதிபுத்திசாலியாக. இந்த பழங்களெல்லாம் நம்ம தேடுறது இல்லை, கையில் கிடைப்பதை வாங்கி உண்ணுகிறோம். அதில் பூச்சி மருந்துகள் என்று பல பல விஷயங்கள் வியாபார யுக்திக்காக புகுத்தப்படுமானால் அவைகளை வாங்கி நாம் சாப்பிட்டாலும் நோய்வாய்தான் படுவோம் என்பதில் எள்முனை அளவும் நமக்கு ஐயமே கிடையாது. ஆகவே இந்த மலை மூலிகைகளை பயன்படுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு, மூட்டு வலி சம்பந்தமாக நம்ம கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இந்த பழத்துடைய தோல் இருக்கு பாருங்கள், அதனுடைய குணம் என்னன்றதையும் நம்ம பார்த்துருவோம். நன்கு பழுத்ததுக்கப்புறம் இந்த தோலை தனியாக இப்படி பேக்கலாம், தனியாக வரும். இது செங்காயாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த தோல் தனியாக பேர்த்தெடுக்கலாம். இந்த சதையோடு யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை. இந்த பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்படி துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சிடலாம் இந்த தோலெல்லாம். இதன் கூட ஆரஞ்சு பழம் பார்த்துருப்பீங்க, இப்படி கட் பண்ணி காய வச்சிடலாம். நல்ல மாவு பாருங்கள், நல்ல மாவாக இருக்கும். இந்த காய வச்சது கூட ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லையா, அந்த ஆரஞ்சு பழத்துடைய தோல் அதையும் இதே மாதிரி கட் பண்ணி தனியாக ஒரு பக்கம் காய வச்சிடலாம். இது கூட இந்த கோரைக்கிழங்கு அப்படின்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த கோரைக்கிழங்கு, நாவல் பழம், ஆரஞ்சு தோல், கோரைக்கிழங்கு, வில்வ பழத்துடைய சதை ஓடு இருக்கக்கூடாது. வில்வ பழம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வில்வ பழத்தை உடைச்சி உள்ளே இருக்க சதைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியது. இதெல்லாத்தையும் ஒன்றா காய வச்சுட்டு சந்தனம் ஒரு சின்ன துண்டு கட்டை சின்ன சின்னதாக வச்சுட்டு நல்லா அரைச்சிக்க வேண்டியது. அந்த 5 ஐட்டத்தையும், நாவப்பழம், ஆரஞ்சு தோல், வில்வப்பழ சதை, கோரைக்கிழங்கு, சந்தனம், இந்த 5 ஐட்டத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நல்லா அரைச்சிக்க வேண்டியது. அரைச்சிட்டிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும், நல்லா ஒரு மாதிரி மாவாக வந்துடும். அந்த மாவு கூட தயிர் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தயிரை கொண்டு வந்து கூட சேர்த்து நல்லா குழச்சிட்டு இந்த மூஞ்சி பகுதிகள், காது மடல்கள், கழுத்து பகுதிகளெல்லாம் போட்டு நீங்கள் தடவின்னு வந்தீங்கன்னா வயதானாலும் தோல் சுருக்கம் உண்டாகாது. இளமையை அப்படியே பாதுகாக்கக்கூடியது. அந்த தோல் சுருக்கம் உண்டாகாது. அதே மாதிரி தேகம் பொன்னிறம் காணும். எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் அந்த கருப்புலேயும் ஒரு களை இருக்கும். கவர்ச்சின்னு சொல்கிறோமே அது. இன்றைக்கி எல்லா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணி நம்ம மூஞ்சிலெல்லாம் ஃபேஷியலைஸ் பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா. நாங்கள் ப்ளீச் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. இது நேச்சுரல் ப்ளீச். இயற்கையாக இயல்பாக இந்த பவுடர் வந்து நம்ம தயிரில் குழச்சி பூசும்போது ஒரு குழகுழப்பு தன்மையோடு இருக்கும். பூசி பார்க்கலாம். அந்த குழகுழப்பு தன்மையோடு இருக்கிறத நல்லா பூசிட்டு ஒரு 1/2 hour 1 hour மூஞ்சில் வச்சுட்டு வயதானவர்கள் கூட செய்யலாம். அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த இந்த 5 கூட்டுப் பொருள்களில் இருக்கக்கூடிய அந்த மூலங்கள் வந்து
இந்த சதை நரம்புகளுக்குள்ளே பாய்ந்து அணுத்வாரங்களை சுத்தப்படுத்தும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபங்கஸ் அல்லது மாய்ஸ்சரைசர்னு சொல்லக்கூடிய கிருமிகள் எல்லாம் அழிக்கும். வைரஸ் அது இது சொல்கிற எவ்வளோ நோய்கள் இருக்குது, எவ்வளோ கிருமிகள் இருக்குது. இந்த நோய்களெல்லாம் அழிக்கும். உடம்புல பூசிக்கலாம். இந்த சதையை ஒன்றும் பண்ணாது. யாரும் அதை பற்றி யோசிக்க கூட தேவையில்லை. இதை அனாவசியமாக எடுத்து உடம்புகளில் நல்லா பூசலாம். எந்த பக்க விளைவுகளும் வராது. இதில் பெண்கள்னு சொல்லிக்கிறவங்க பார்க்கலாம், எங்கே வேணாலும் பூசலாம். இந்த பேஸ்ட்டு டோட்டலாக இல்லை. இப்போ நம்ம அதை சொல்ல வேண்டிய மூலத்தை சொல்லியிருக்கோம். எல்லாத்தையும் செய்துக்கலாம். பெண்களாக இருப்பின் சற்று கஸ்தூரி மஞ்சள், ஒரு குண்டு மஞ்சள், இந்த 7 ஐட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக ஆண் பெண் இருபாலருக்கு 5 மூலிகைகள் போதுமானது. நாவப்பழம், கோரைக்கிழங்கு, வில்வப்பழ சதை, ஆரஞ்சு பழ தோல், அதன் கூட இந்த பழத்துடைய சதை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அதன் கூட தயிர் போன்றவைகளை சந்தனக்கட்டை. அது பெண்களாக இருப்பின் குண்டு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் சமநளவு கூட்டி பயன்படுத்தலாம். இந்த 5 மூலிகைகள் ஆண் பெண் இருபாலாக இருக்கும். சந்தனம், நவப்பழம், ஆரஞ்சு பழத்தோல், வில்வப்பழ சதை, கோரைக்கிழங்கு ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும். இதில் அடிஷ்னலாக பெண்கள்னு சொல்கிறவங்க கூட சேர்த்துக்கணும்னு சொன்னால் கஸ்தூரி மஞ்சள், குண்டு மஞ்சள், இந்த 7 ஐட்டத்தையும் நல்லா மாவை அரைச்சி உடம்புல நல்லா பூசலாம். ஒன்றும் ஆகாது. நல்லா தேகம் வந்து மினுமினுப்பாகும். நல்லா காந்தை முகத்துலலாம் நல்லா பூசலாம். ஒன்றும் பண்ணாது. பூசலாம், தைரியமாக பூசலாம். இது எதாவது ஆகிடுமோன்னா பயப்படவே தேவையில்லை. இதெல்லாம் பூசி நீங்கள் குளிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மறையும். கண்கள் கீழே உண்டாகக்கூடிய அந்த கருவளையம், சிலர் நிறைய தூங்குவாங்க, மூஞ்சி சதை ஊதும், இதெல்லாம் விளக்கும். தெளிவான முகத்தையும் கண் பார்வை தெளிவையும் கொடுக்கக்கூடியதில் இந்த மாதிரி மூலிகைகள் நம்ம கூட நிறைய இருக்குது. இந்த மாதிரி இனங்களை எல்லாம் கிடைக்கிற இடத்துல நட்டு வருங்கால சந்ததியினர்களுக்கு நாம் இதை எடுத்து சொல்லணும். அழிந்து வரும் நிலையில் இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளத்தை பாதுகாக்கும். அதே நேரத்தில் இந்த இயற்கை மூலிகைகளுடைய தன்மைகளையும் எடுத்து சொல்லணும். ஸ்டார்டிங்கில் ஒரு வார்த்தை பேசின மாதிரி கடவுளால் படைக்கப்பட்ட இந்த இயற்கையின் வரம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிரசாதம், வரப்பிரசாதம், இதை நம்ம பயன்படுத்தாததுனால இன்றைய நாட்களில் பல வகையில் நம்முடைய தனித்தன்மையை இழந்துன்னு வரும். அதிக வெப்பம், மூலசூடு, கண்களில் ஒரு எரிச்சல் உண்டாகிறது, ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாத்தையும் இந்த மூலிகைகள் நீக்கி கொடுக்கும். உடலில் எல்லா பகுதியிலையும் தாராளமாக பூசலாம். பூசிட்டு நம்ம நிதானமான வாழ்க்கையை அனுபவிக்கலாம். உடலில் குளிர்ச்சி உண்டாகும். நன்கு சூடு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. உடலில் கபநோய் கண்டவர்களுக்கு உஷ்ணத்தை ஏற்படுத்தி அந்த கபநோயையும் இது விலக்கும். உடல் தெளிவு என்பதில் இந்த மூலிகைகள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறதுனால இதெல்லாம் எல்லாரும் பயன்படுத்தினோன்னு சொல்லி கேட்டுன்னு அருள்ஜோதி தொலைக்காட்சிக்கு எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறோம். ஏன்னா இவங்க நிறைய நமக்காக அலையிறாங்க. அலைஞ்சி ஒரு மருத்துவர்களையும் மலைக்காடுகளில் அலையக்கூடிய சித்தர் வம்சாவழிகளையும் நமக்கு அவங்க மூலமாக பல விஷயங்களை கொடுக்குறாங்க. உலகத்தில் எந்த கலையும் அழியவில்லை, அது அப்படியே இருக்குது. அதை பயன்படுத்தாததுனால நம்ம அதை அழிஞ்சி போனதாக நினச்சின்னு இருக்கோம். அது அப்படி இல்லை. வளர்ச்சியை மீண்டும் தொடர்ந்து நாளை சந்திப்போம்.